வணக்கம். இது ஸ்பீவா டாக் ஷோ வித் ஆண்டர்பிரினர்ஸ். இன்னைக்கு வந்து நம்ம கூட திரு பத்மநாதன் இருக்காரு. இவர் வந்து கேடிஆர் ஃபோட்டோ ஸ்டுடியோட உரிமையாளர். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே. ஸோ பத்மநாதன் அவர்களே, உங்களை பற்றி ஒரு சின்ன அறிமுகம். ஸோ என் பேர் பத்மநாதன். நான் வந்து ஈப்போவில் வந்து கேடிஆர் ஸ்டுடியோ ஃபோட்டோ ஸ்டுடியோ வச்சுருக்கேன் தஞ்சோங்கில். ஸோ ஐ எம் ஃப்ரம் ஈப்போலா, நான் ஈப்போ ஆளு. ஸோ இவர் வந்து ஒரு ஃபோட்டோ ஸ்டுடியோ வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லை, ஒரு ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபர் மற்றும் வீடியோகிராஃபர் சர்வீசஸும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இங்கே ஈப்போவில். பேஸ்ட் ஹியர். ஆனால் வந்து அவர் வந்து ஹோல் மலேசியா வரைக்கும் நீங்கள் போய் ஷூட்லாம் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஹோல் மலேசியா தான். ஓகே. இது வந்து எத்தனை வருஷமாக ப்ரொஃபஷனலாக செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க இந்த ஃபோட்டோகிராஃபி அண்ட் வீடியோகிராஃபி? ஸோ ஆக்சுவலி நான் வந்து ஒரு 5 வருஷமாக செஞ்சுக்கிட்டு இருக்கேன். 5 வருஷமாக வந்து ஃப்ரீலான்ஸாக தான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். ஸோ இப்போ தான் ஒரு வருஷம் ஒரு கடை எடுத்து ஸ்டுடியோ ஃபுல்லாக இறங்கியிருக்கேன். ஸோ ஃபோட்டோ ஸ்டுடியோ வந்து இப்போ வந்து ஒன்று ஆரம்பிச்சிருக்கீங்க இங்கே ஈப்போவில்? ஆமாம், ஈப்போ தஞ்சோங்கில். ஓகே. ஏன்னா ஈப்போன்னு சொன்னாலே வந்து ஃபோட்டோகிராஃபி வீடியோகிராஃபி ஸ்டூடியோஸ் ரொம்ப பிரபலமாக இருக்கும் மலேசியாவில். நிறைய பேர் வந்து வேறு ஸ்டேட்லேருந்து வந்து ஈப்போவில் வந்து நிறைய ஷூட் பண்ணுவாங்க. பட் அவர் வந்து இங்கேயே உங்களுக்கு ஸ்டூடியோ வசதிகள் வந்து வச்சுருக்காரு. நான் ஆஸ் அ ஃபோட்டோகிராஃபர் வீடியோகிராஃபர் அது ஒரு பக்கம். பட் நீங்கள் ஸ்டூடியோ இப்போ ஆரம்பிச்சிருக்கீங்க. இப்போ இன்னொரு ஃபோட்டோகிராஃபருக்கு வந்து ஸ்டூடியோ ஸ்பேஸ் தேவைன்னா உங்களோட இடத்த யூஸ் பண்ணிக்கலாமா? ஸோ ஸோ ரெண்டல் ஸ்பேஸும் இருக்குது உங்களுக்கு? இருக்கு. ஓகே. ஸோ ஒரு ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபர் இஃப் யூ கமிங் ஃப்ரம் another ஸ்டேட், உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டூடியோ ஸ்பேஸ் ஈப்போவில் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வந்து பத்மநாதன் அவர்கள் வந்து நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். அது வந்து ஆல்வேஸ் ஓப்பன் ஃபார் யூ. அது மட்டும் இல்லாமல் என்னென்ன ஈவெண்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து கவர் பண்ணுவீங்க as a ஃபோட்டோகிராஃபர் வீடியோகிராஃபர்? ஸோ இந்தியன்ஸ் ஈவெண்ட்ஸை தவிர்த்து மலே ஈவெண்ட்ஸு, மலே வெட்டிங் எல்லாமே பிடிப்பேன். ப்ரீ வெட்டிங்லாம் இப்போ ப்ரீவியஸாக பிடிச்சிக்கிட்டு வரேன். ஓகே. ஸோ வெட்டிங், என்கேஜ்மெண்ட்டு, பர்த்டே எல்லாம் எனி ஈவெண்ட்ஸ்லாம் இந்தியன்ஸ் ஈவெண்ட்ஸ் இல்லாமல் மில்லேஸ் மற்ற இனத்துக்காரர்களோட ஈவெண்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து கவர் பண்ணுறீங்க, போத் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ். நான் இது எப்படி ஆரம்பிச்சிங்க? இந்த வியாபாரம் எப்படி ஆக்சுவலாக ஆரம்பிச்சு? ஸோ ஆரம்ப காலத்தில் வந்து நான் வந்து ஒரு தொழிற்சாலையில் தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். ஸோ ஒரு கஷ்டமான ஒரு தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அதில் படிப்படியாக ஏறி அதில் ஒரு நல்ல பொசிஷனில் தான் இருந்தேன். ஸோ அப்பயும் என்னோடய இன்கம் வந்து பத்தலை. அப்போ பார்த்தேன், இது வந்து என்னோடய சின்ன வயசுலேருந்து உள்ள ஆசை. ஸோ ஒரு கேமரா வாங்கி செஞ்சு பார்ப்போமே அப்படின்ட்டு நான் செய்ய ஸ்டார்ட் பண்ணுது. அப்போ ஆரம்பத்தில் வந்து ஒரு சின்ன வெட்டிங்கை சீசனாக போவேன். சீசனாக போய் அப்படியே வந்து ஃப்ரீலான்ஸ் ஃபோட்டோகிராஃபர் ஆகி அப்புறம் செஞ்சு கொடுக்க எல்லாமே கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ கஸ்டமர், அதனால் எனக்கு நிறையா கஸ்டமர். ஸோ உங்களுக்கு ரிப்பீட் கஸ்டமர்ஸ் நிறைய பேர்? ரிப்பீட் கஸ்டமர். பீப்புள் ஹவ் சீன் யூ அண்ட் நோன் யுவர் ஒர்க். அதனால் கண்டிப்பாக அடுத்த ஈவெண்ட்ஸ்க்கு வந்து உங்களுக்கு டைரெக்டாக அப்படியே கால் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே. இந்த பயணம், அதாவது வந்து இது வந்து ஒரு பேஷன் உங்களுக்கு. ஆக்சுவலி சின்ன வயசுலேருந்து ஒரு பேஷன், அது வந்து ஒரு பேஷன் வந்து ஒரு ஹாபியாக மாறி இப்போ வந்து அது ஒரு வியாபாரமாகவே ஆகிட்டு. இந்த மாதிரி நிறைய பேர் வந்து ஆக்சுவலி இருப்பாங்க who have passion to start a small business. ஏதாவது ஒரு ஆசை இருக்கும் அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? ஸோ கண்டிப்பாக பேஷன்னா நினச்சா நம்மளுக்கு விருப்பமான ஒரு தொழிலை வந்து நம்ம முழுமையாக இறங்கி செஞ்சால் தான் அதோட வெளித்தோற்றம் தெரியும். அது உள்ளுக்கு நம்ம இறங்கலாம். ஓகே. ஸோ இஃப் யூ ஹேவ் த ட்ரைவ் அண்ட் த பேஷன் ஃபார் இட், பை ஆல் மீன்ஸ் கோ அண்ட் டூ இட். அதுதான் சம்மரி. ஆமாம். ஓகே. உங்களோட ஒர்க்ஸ் பார்க்கணும், உங்களுடைய வீடியோஸ் பார்க்கணும், இல்லை உங்களுடைய ஃபோட்டோஸ்லாம் பார்க்கணுன்னா எங்கே வந்து பார்க்கலாம்? எப்படி உங்களை வந்து தொடர்பு கொள்ளலாம்? ஸோ என்னை வந்து பார்க்கணுன்னா நீங்கள் என்னோடய ஸ்டூடியோக்கு டைரெக்டாக வரலாம். என் ஸ்டூடியோ வந்து தஞ்சோங்கில் டெம்பிள் மின்னுக்கு தான் இருக்குது. தஞ்சோங் மாரியம்மன் டெம்பிள்னா ஒரு பாப்புலரான ஒரு டெம்பிள். ஸோ டெம்பிள் மின்னுக்கே என்னோடய ஸ்டூடியோ கேடிஆர் ஃபோட்டோ ஸ்டுடியோன்னு இருக்கும். அப்படி என்னோடய ஒர்க்ஸ் நீங்கள் பார்க்குறதுனா என்னோடய ஃபேஸ்புக் சைட் கூட போய் பார்க்கலாம். என்னோடய ஃபேஸ்புக் சைட் வந்து நாதன் சிங்னு போட்டிருக்கோம், நாதன் சிங். அதில் வந்து என்னோடய ஒர்க்லாம் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இன்ஸ்டாகிராம் போனீங்கன்னா கூட என்னோடய ஒர்க் இருக்கும், கேடிஆர் ஃபோட்டோன்னு போட்டிருக்கோம். நீங்கள் தட்டினீங்கன்னா கண்டிப்பாக என்னோடய ஒர்க் அதில் பார்க்கலாம். அப்படியே உங்களை காண்டாக்ட் பண்ணணுன்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் கூட எனக்கு காண்டாக்ட் பண்ணலாம். வாட்ஸ்அப் நம்பர் வந்து 016-533-0562 016-533-0562. ஓகே. ஸோ இந்த காணொலி பார்த்துக்கிட்டு இருக்கிறது இவருடைய சர்வீசஸ் வந்து உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு, அதாவது ஸ்டுடியோ ரன் பண்ணோம், இல்லை ஃபோட்டோகிராஃபி வீடியோகிராஃபி உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு ஈப்போவில் இல்லை மலேசியாவில் எங்கே இருந்தாலும் அவரோட ஒர்க்ஸ் நீங்கள் பார்த்து அவங்களுக்கு வந்து நீங்கள் புக் பண்ணலாம். அவரோட ஒர்க்ஸ் வந்து அவங்களுடைய ஃபேஸ்புக்கில் வந்து நாதன் சிங் SING அதில் போய் நீங்கள் பார்க்கலாம். இல்லைனா கேடிஆர் ஃபோட்டோ, இது வந்து இன்ஸ்டாகிராமோட ஐடி. நீங்கள் அவரை தேடினீங்கன்னா நீங்கள் அவளை கண்டுபிடிச்சிடலாம். அவரோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸும் அங்கேயே இருக்குது. இல்லை நீங்கள் டைரெக்டாக வாட்ஸ்அப் பண்ணலாம். இந்த வேலையில் வந்து இந்த ஸ்மீபா அவார்ட் கூடிய சீக்கிரம் உங்களுக்கு கிடைக்க போகுது. இதை பற்றி உங்களோட கருத்து, உங்களோட மனநிலை?
இது ஒரு சந்தோஷமான தருணம். எனக்கு இதுக்கு முன்னாடி ஒரு 2 இடத்துல கிடச்சிருக்கு என்னோடய ஃபோட்டோகிராஃபியில். ஸோ இது வந்து ஒரு பிஸ்னஸ் அவார்ட் மாரி கிடைக்கிது. உண்மையாக ஒரு சந்தோஷம், ஒரு வெற்றியான ஒரு இது. உங்களோட வளர்ச்சியில் இந்த பயணம் வந்து நீங்கள் ஒரு ஃப்ரீலான்ஸாக பண்ணிக்கிட்டு ஒரு விஷயம், ஒரு ரெசிஸ்டாக இருந்து ஒரு ஃப்ரீலான்ஸாக பண்ணிக்கிட்டு இருந்தீங்க. அப்புறம் வந்து சொந்தமாக கம்பெனி ஒன்று ஆரம்பித்து ஃபோட்டோகிராஃபி வீடியோகிராஃபி பண்ணிட்டு இப்போ வந்து ஸ்டூடியோ அளவுக்கு வந்துட்டீங்க. இந்த அங்கீகாரம் வந்து நினைக்கிறேன் நீங்கள் போட்ட உழைப்புக்கு கண்டிப்பாக வந்து ஒரு உறுதுணையாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய பேருக்கு உங்களுடைய சர்வீசஸ் போய் சேரணும். சிரமம் பாராமல் இங்கே வந்து எங்கள் கூட பேசினதுக்கு, உங்களுடைய வியாபாரத்தை பற்றி உங்களை பற்றியும் லைட்டாக ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஒன்ஸ் அகெயின் ஹார்ட்டியஸ்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆன் பிஹாஃப் ஆஃப் ஸ்மிதா. நன்றி, வணக்கம். தேங்க்யூ.